ஓம் சிவாய நமக. அன்பார்ந்த நேயர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஆடியோ பதிவு முழுவதையும் கேட்டு நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய ஆடியோ பதிவில் கேது கிரகத்துக்கு வைடூரியம் ஆகும் என்ற ஆடியோ தொகுப்பை வெளியிடுகிறேன். ஒரு ஜாதகருக்கு கேது கிரகத்துக்குரிய ராசி கல் வைடூரியம் ஆகும். இதனை பூனைக்கண் என்பர். இக்கல் இருக்கும் நடுவிரல் ஒரு வெண்ரேகை காணப்படும். வெள்ளைக்கோடு பிரகாசமாக இருந்தால் மட்டுமே இந்த நற்பலன்கள் மிக மிக அதிகமாக ஜாதகருக்கு கிடைக்கும். கேது பகவான் என்கின்ற நிழல் கிரகம் நிதானமாக கொடுப்பார். ஆனால் நிரந்தரமாக எப்பொழுதுமே அவர் கொடுத்து கொண்டிருப்பார். கேரளாவிலும் ஒடிசாவிலும் இந்த வைடூரியம் கிடைக்கும். எப்பொழுதெல்லாம் அந்த நற்பலன்கள் கிடைக்கும்? ஒரு ஜாதகருக்கு திசைகள் நடைபெறும். குரு திசை, சனி திசை, புதன் திசை, சுக்கிர திசை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது கேது திசை நடப்பவர்களுக்கு கேது திசையில் நற்பலன்கள் கிடைக்கும். கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கேது பகவானால் அதிக அளவு நற்பலன்கள் கிடைக்கும். கேது புத்தி, ராகு புத்தி, புதன் புத்தி, செவ்வாய் புத்தி, சூரிய புத்தி என்று வரிசையாக மாறி மாறி வரும். கேது புத்தி நடக்கின்ற காலகட்டத்தில் 7ஆம் எண்காரர்கள் ஆகியோர்கள் அணியலாம். அதோடு பார்க்கின்ற போது ஒரு ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம், புத்திர தோஷம், பித்ரு தோஷம், இப்படி பல்வகையான தோஷங்கள் இருக்கும். அதில் சர்ப்பதோஷம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அந்த ஜாதகர்கள் இந்த கேது வைடூரியத்தை கையிலே அணியலாம். நாகதோஷம், நாகக்கன்னி தோஷம் இருப்பவர்களும் ஜாதக ரீதியாக ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இதை அணிவதன் மூலமாக அவர்களுக்கு வாழ்க்கையில் அதிக பலன்களை கொடுக்கும். கேது பகவான் நோய்களை தீர்க்க வல்லமையும் வலிமையும் படைத்தவராக காணப்படுகிறார். சில ஜாதகர்களுக்கு மனக்கலக்கம் ஏற்பட்டு கொண்டு எப்பொழுதுமே இருப்பார்கள். மன அழுத்தம் உடையவர்களாகவே இருப்பார்கள். மற்றும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தையே இருப்பார்கள். அதெல்லாம் தரக்கூடிய கிரகம் கேது கிரகம். கேது பகவானால் பாதிப்புக்கு உள்ளாபவர்கள் தனக்கு வந்துவிட்டார்களே என நினைப்பதும் உண்டு.
அப்படிப்பட்டவர்கள் இளைஞர்களாக கூட இருக்கலாம். இவர்களும் இந்த கேதுவின் வைடூரியத்தை வாங்கி அணிவதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஜாதகர்கள் மிக உயர்ந்த நிலைக்கும் உயர்ந்த உன்னதமான நிலைக்கும் அவர்கள் செல்வார்கள் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை. நம் முன்னோர்கள் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, நம்ம நாட்டிலிருந்து அயல்நாடுகளுக்கு சென்று வேலை செய்தாவது பணம் ஈட்ட வேண்டும், அல்லது தொழில் செய்தாவது பணம் ஈட்டி வர வேண்டும். அவர்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அதை அயல்நாடுகளில் சென்று செய்து அதன் மூலமாக அதிக ரூபாய் பணத்தையும் பொன்னும் பொருளையும் அணிகலன்களையும் அவர்கள் சேமித்து வரலாம். அப்படி அவர்கள் செய்வதன் மூலம் இந்த கேது வைடூரிய மோதிரத்தை அணிந்து கொண்டு அணியலாம். அப்படி அணிகின்ற பொழுது தொழிலின் மேன்மை 100% ஏற்படும். செல்வ செழிப்பு அவர்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடும். மனம் திடமாக இருந்து நல்ல செயல்களில் திட்டங்களை வகுத்து உருவாக்கி அந்த திட்டங்களை எல்லாம் அவர்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் கேது வைடூரியத்தை அணிவதன் மூலமாக அந்த ஜாதகர்களுக்கு கேது பகவான் நின்று நிதானித்து நிரந்தரமாக பலன்களை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு இயல்பும் ஒரு தன்மையும் கொண்டவர்களாக 20 நாள் வரையும் விளங்கி வருகிறார். அந்த கேது பகவான் ஒரு நிழல் கிரகம். நிழல் கிரகமாக இருக்கும்பொழுது கூட அவர் தன்னுடைய ஜாதகர்களுக்கு விவசாயத்தில் அவர்கள் எந்த துறையை எடுத்தாலும் அதில் அதிக லாபத்தை ஈட்டித் தருவார். பள்ளி படிக்கக்கூடியவர்களுக்கு கேது பகவான் நல்ல முறையில் அமைந்திருந்தால் ஞானம், கல்வி, அறிவு அவர்களுக்கு அதிக அளவில் திறம்பட மிகவும் சாத்தியமாக இருக்கும். இதனால் அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். வாழ்க்கையில் எந்த விதமான எல்லா மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் அவர்கள் அனுபவிப்பார்கள். இந்த கேது பகவானுடைய அனுகிரகத்தினால் நீண்ட காலமாக திருமணமே நடைபெறாது என்ற சூழல் உருவாகி பல முறை திருமணம் ஒன்று கூடி திருமணம் தடை ஏற்பட்டவர்களுக்கு கேது வைடூரிய தெரியுமா திருமண தடைகள் நீங்கி அவர்களுக்கு திருமணமானது 100% நடைபெறும். அணிகலன்கள் வாங்குவார்கள். பங்கு சந்தையில் அதிக அளவு முதலீடு செய்வார்கள். அப்படி செய்யக்கூடிய பங்கு சந்தையில் முதலீடு செய்தது அவர்களுக்கு அதிக லாபம் கிட்டும். குழந்தை பேறு கிடைக்கும். குழந்தை பேருவின் முன்பாக அனைவராலும் பாராட்டும்படியாக ஆழ்வார்கள். சிறு தொழிலாக இருக்கட்டும், குறுந்தொழிலாக இருக்கட்டும், வேறு எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் அவர்கள் அதிக லாபம் பெற்று எல்லோராலும் பாராட்டும்படியும் புகழும்படியும் திகழ்வார்கள். போட்டித் தேர்வுகளுக்கு படித்து கொண்டு அரசு பணியை எதிர்பார்த்து கொண்டு
இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியானது கிடைக்கும். சிலருடைய வீட்டு பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள் அவர்களுக்கு விரைவில் தீர்ந்து அதன் மூலமாக அதில் அதிக லாபம் அவர்களுக்கு கிடைக்கும். இது 100% அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையான ஒரு செய்தியாகவே உள்ளது. முன்னோர்களுடைய கணிப்பின்படி கேது பகவான் ஒரு ஜாதகருக்கு 100% நன்மைகளை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அவர் நிதானமாகவும் நிதானித்தையும் கொடுப்பார். ஆக கேது வைடூரியம் அணிந்தால் வாழ்க்கையில் மிகவும் சிறந்த நன்மை அடைய முடியும். இதுவரையிலும் இந்த வீடியோ பதிவை கேட்ட நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வரும்.